Hey guys, welcome to my channel Guys Kudil. Today soya chunks ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸி தான் இந்த மெத்தடு. ஸோ சோயா சங்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அதை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரு 2 to 3 minutes அதை நல்லா ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது பேன் வச்சு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எந்த ஆயில் வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டியில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப கருகிற வேணாம். கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கார்லிக் எடுத்து சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு. ஸோ அந்த பூண்டை வந்து ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து இஞ்சி பூண்டும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா தான் வரும். இது வந்து ஈஸி டு குக் வே அப்படின்றனால நான் வெறும் கார்லிக் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் இந்த டிஷ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். இப்போது நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்ய போகிறேன் அப்படின்றனால ஒரு 2 சின்ன வெங்காயமாக பார்த்து சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரலும் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதாங்க, இதில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதை முடியும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது. ஸோ இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் சேர்க்க போகிற மசாலா ஒன்றும் பெருசாலாம் எதுவும் கிடையாது. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ப்ளஸ் சால்ட்டு. அவ்வளோதான். நீங்கள் மசாலா போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 வாட்டி வதக்கி விட்ட உடனே என்ன பண்ணுங்க, நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த சோயா சங்க்ஸ், நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சோயா சங்க்ஸ், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மசாலா கோட்டிங் எல்லாமே இந்த சோயா சங்க்ஸில் ஆட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸோ இல்லை எதுவும் ஆட் பண்ணாதனால சீக்கிரமாக கருகிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். அதில் எந்த அளவுக்கு இந்த மசாலா எல்லாமே கோட் ஆகுதோ, எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் போட்டு பண்ணக்கூடாது. இது வந்து 2 to 3 minutes தான். சோயா சங்க்ஸ் போட்டுட்டு ஒரு 2 minutes இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட சால்ட்டு, அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த சோயா சங்க்ஸில் இஞ்சிரும். ஸோ நம்ம சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக அந்த ஃப்ளேவர்ஸோட ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு செய்கிற டைமிங்கை விட இது ரொம்ப கம்மியான டைமிங் தான். நம்ம குழந்தைங்களுக்குமே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ப்ரோட்டீன்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் அவங்களோட லஞ்சில். நமக்கு ரொம்ப போரிங்காக இருக்கிற டைமில் ஒரு தயிர் சாதம் மட்டும் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் கூட சைட் டிஷ்ஷாக இதை வந்து ஒரு 2 minutesலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபையான ஹெல்த்தியான லஞ்சுக்கு இந்த ஃப்ரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சோயா சங்க்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர்ஸ் இருக்கனால நமக்கு ஒரு நான்வெஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. தேங்க்யூ. இப்போ இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, இதுதான் சோயா சங்க்ஸ் ரெசிபி. இந்த மெத்தட் வந்து ஈஸி டு ஃப்ரை அப்படின்றனால சிம்பிளாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.